அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தேவனுடைய ஜீவ வசனம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சங்கீதம் 96:10. அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்துக்குள்ளே 3 பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. 1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 2. பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. 3. அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். இதை ஒவ்வொன்றாக நாம் தியானிப்போம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு உலகம் சொல்கிறது, அரசர்கள் ஆள்கிறார்கள், அதிகாரிகள் தீர்மானிக்கிறார்கள், பணம் உலகத்தை நடத்துகிறது என்று. ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, கர்த்தர்தான் ராஜா. அரசுகள் மாறலாம், ஆட்சிகள் விழலாம், அதிகாரம் கைமாறலாம், ஆனால் தேவனுடைய சிங்காசனம் அசையாது. நீ வாழ்கிற தேசத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து நீ பயப்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இன்னும் ராஜாவாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு பயத்தை அல்ல, நம்பிக்கையை தருகிறது. அடுத்ததாக வசனம் சொல்கிறது, ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். உலகம் அசைவாக இருக்கலாம், நிலைகள் மாறலாம், வேலை போகலாம், ஆரோக்கியம் மாறலாம், உறவுகள் உடையலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், பூச்சக்கரம் உறுதியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் மனிதனல்ல, அரசு அல்ல, பணம் அல்ல, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவதாலே. அன்பான சகோதரனே, உன் வாழ்க்கை குலுங்குகிற மாதிரி தெரிந்தாலும் உன் வாழ்க்கையை தாங்குகிறவர் தேவன்தான். நீ விழப்போவதில்லை, நீ அழியப் போவதில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இப்போ கவனிங்க, இந்த வசனத்திலேயே மிகவும் ஆறுதலான வார்த்தை, அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அன்பான சகோதரனே, நாம் வாழ்கிற உலகத்தில் நியாயம் கிடைக்காத இடங்கள் நிறைய. நல்லவன் தண்டிக்கப்படுகிறான், தவறு செய்பவன் தப்பிக்கிறான், உண்மை பேசுபவன் ஒதுக்கப்படுகிறான். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் நிதானமாய் நியாயம் தீர்ப்பேன். அவசர தீர்ப்பு அல்ல, பாகுபாடு இல்லை, பணம் பார்த்து தீர்ப்பு இல்லை, மனிதரை பார்த்து தீர்ப்பு இல்லை, நிதானமான, சத்தியமான, பரிசுத்தமான தீர்ப்பு. அன்பான சகோதரியே, நீ அனுபவித்த அநியாயம் தேவனுடைய கண்களில் இருக்கிறது. அன்பான சகோதரனே, உன் கண்ணீர் தேவனுடைய பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மறக்கவில்லை, தேவன் மௌனமாக இல்லை, அவர் சரியான நேரத்தில் நியாயம் தீர்ப்பார். வசனம் சொல்கிறது, ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். இது மறைக்க வேண்டிய செய்தி அல்ல, இது மேடையில் சொல்ல வேண்டிய செய்தி. என் தேவன் ராஜா என்று சொல்லுங்கள், என் தேவன் ஆள்கிறார் என்று சொல்லுங்கள், என் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுங்கள். உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும், உன் அமைதி ஒரு பிரசங்கமாக மாறட்டும், உன் நம்பிக்கை ஒரு பிரசங்கமாக மாறட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான், தேவன் இன்னும் ராஜா. உலகம் அவர் கட்டுப்பாட்டில், நியாயம் அவர் கையில், பயம் நமக்கில்லை. ஆகையால் மனங்கலங்காதே, பயப்படாதே. உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் ஆட்சி முடிவதில்லை, அவர் தீர்ப்பு தவறுவதில்லை, அவர் நியாயம் தாமதமானாலும் தோல்வி அடைவதில்லை. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமேன்.